ஹலோ குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ஜனா சமையல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெளியில் தான் போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லை, அதனால் போய் வாங்குறதுக்காண்டி கோயம்பேடு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 4:30க்கெலாம் கிளம்பியாச்சு. பகலில் தான் வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலமாக எல்லாம் நியூஸ் பரவுது. 12 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் கொஞ்சம் வெளில போகாதீங்க, சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லவும் யாருமே அவ்வளோவா இங்கே வெளில போகிறது கிடையாது. சரி, வெயில் சாஞ்சு தான் போகிற இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் ஈவினிங் 5 o'clock இருக்கும் நாங்கள் கிளம்பி இந்த நேரம் நான் போய்கிட்டு இருக்கிறது. அதுக்கு அவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் நம்ம வெயிலேருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ஈவினிங் டைம் தான் வரணும். அப்படி இல்லைன்னா நிறைய ஃப்ரூட்ஸும் தண்ணியும் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா அப்படி சூரியன் நம்ம உச்சி மண்டையில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி இருக்கும். அதில் இந்த பைக்கு காரில் போனோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த ஹீட்டை ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கும். நம்ம அப்போ தான் பைக்கில் ஏறி உட்காந்தோம்னா அந்த ஹீட்டு பூரா நம்மளுக்கு ஏறுற அளவுக்கு ஒரு மாதிரி உண்டாக்கி விட்டுறது. நான் எப்போவும் கோயம்பேடு ஆப்பில் தான் நான் திங்ஸ் எல்லாத்தையும் நான் போடுவேன். அதனால் நம்ம போய் வாங்க வேண்டிய வேலை கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு சொந்தக்காரவளை பார்க்க போகணும். ஸோ சரி, ஒரு சொல்லையாக நம்ம போயிட்டு திங்ஸ்களை வாங்கி நம்ம வண்டிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களையும் பார்த்துட்டு அப்படி வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. இந்த தடவை ஆப்பில் போடல ஜாமாங்க. வீட்டை விட்டு நம்ம எங்கே கிளம்புனாலும் சரி, இந்த அரமனை ரோட்டுக்கு வர்றோம்னாலே நம்மளை அறியாமல் ஒரு குசி வந்துடும். ஏன்னா எல்லா கடைகளையும் அப்படியே தாண்டி போகிறோம் இல்லையா, ஜவுளி கடை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு போகிறோம் இல்லையா. ஸோ மற்ற ஏரியா பக்கம் போகிறத விட அந்த அரண்மனை ஏரியா பக்கம் வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த ஷாப்பிங் போட்டிருந்தப்ப நிறைய பேர் தினேஷ் கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்க. இதோ இருக்கு இல்லையா, ரெட் கலர் போர்டு, இதுதான் தினேஷ் கடை. அந்த ஆனந்தம் போகிற பாதைக்கு இந்த சைடு கட் பண்ணி போகணும். ஒரு 4-5 கடை தள்ளி தான் அது. முன்னெல்லாம் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி நேரம் கிடைக்கிறது கிடையாது. வீடியோ எடுக்கிறதே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதாவது போர் அடிச்சிருச்சா என்னங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு ஆர்வக்கோளாறில் டெய்லி அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருந்தோம். இப்போ கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால் என்னத்தை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா போனால் மட்டும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்லாம் நமக்கு எப்போவுமே நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கப்புறமா டேடி வரையில் அடுத்தது கொண்டு வந்துடுவாங்க. இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில் ஸ்கெட்ச் பென்லேருந்து எல்லாமே, கர்ச்சிப்ஸு, அப்புறம் இன்னும் 2-3 சாக்ஸு, இதுக்கு வாங்குகிற 2-3 சில்லற வேலை தான் நமக்கு ஸ்கூல் வேலைன்னு இருக்கும். மற்றபடி ஸ்கூல் ஜாமாங்க எதுவும் நமக்கு இங்கே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்க பாதி கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸ்கூல்லையே இப்போ ட்ரெஸ்ஸு, போன வருஷம்னா நான் ட்ரெஸ்ஸு வெளியில் தான் எடுத்து தைக்கிறது. ஸ்கூலில் ட்ரெஸ்ஸு நான் வாங்க மாட்டேன். ஆனால் இப்போ ஸ்கூலில் தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிற வேலையும் கிடையாது இந்த தடவை. ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் போதுன்னு இருக்குது. ஏன்னா வீட்டில் நடக்கிற அடிதடி சண்டைகளுக்கு எப்படா திறப்பாங்கன்னு தான் இருக்குது அந்த மாதிரி.
எல்லார் வீட்லேயும் குறைஞ்சது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது விளக்கமாறு வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து 4 மாதம் 5 மாதம் கூட வாங்குவாங்க. ஆனால் மாதம் மாதம் மளிகை ஜாமானோட சேர்த்து விளக்கமாறு வாங்குறது நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன். ஏன்னா எந்த விளக்கமாறு வாங்கினாலும் சரி என் மக்களுங்க அதை போட்டு பிச்சிருவாங்க. ஒன்று அடிதடி சண்டைக்கு பயன்படுத்துறது, அப்படி இல்லைன்னா கால்லையே வச்சு நகட்டி எடுத்துறது. மேக்ஸிமம் நம்ம வேலைக்கு ஆள் இருக்குது, அவங்க தான் கூட்டுவாங்க. ஒரே ஒரு தடவை தான் இவங்க கூட்டுவாங்க. அதுக்கே பார்த்தா அந்த விளக்கமாறு வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதில் இந்த 555 மங்கி மார்க் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சென்னை விளக்கமாறுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் விளக்கமாறுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமாறு ஒன்று விற்பாங்க. அதுதான் நான் இத்தனை வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன். அது இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளானதுலேருந்து நான் அந்த விளக்கமாரியே இப்போ நான் வாங்குறது கிடையாது. காலால் வச்சு வச்சு நகட்டி நகட்டி அதை வீணாக்கிறதுக்கு. இப்போ வந்து 555 மங்கி மார்க் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அது அப்படி கிடக்குது. அப்படின்னா என்ன, ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு உழைக்கிது. அதனால் இப்போ நான் அதுதான் மேக்ஸிமம் வாங்குறது. மாம்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் எண்டு வரைக்கும் நான் வாங்குவேன். டெய்லி மாம்பழம் வாங்குறது. ஏன்னா அதெல்லாம் சீசன் ஃப்ரூட் இல்லையா, அதுக்கப்புறம் அது நமக்கு கிடைக்காது. அதனால் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் கிடைக்கிறப்பவே. மாம்பழமும் பலாவும் இந்த சீசனாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு பார்க்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு ஒரு சிலியாக கிளம்பியாச்சு. ஓகே, டாட்டா பாபா. இன்றைக்கி பொழுது இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு எப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.